நூலைப்படி சங்க தமிழா நூலைப்படி முறைப்படி நூலைப்படி நூலைப்படி கலையுப்படி கடும்பது பொருள்படும் படி நூலைப்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி 2 தடவை வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களால முடிஞ்சிருக்கு. அந்த டைம்லேயே அவங்க சிந்திச்சிருக்காங்க, செயல்பட்டுருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்புறம் இன்னொரு லேடி வந்து ரோசாலின் ஃப்ராங்க்லின் அப்படின்னு அவங்க டிஎன்ஏ ஆராய்ச்சியில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற இரட்டை சுருள் எக்ஸ் கதிர் இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சு இதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு அவங்க மறைஞ்ச பிறகுதான் இவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அதுவரை அவங்க கன்சிடர் பண்ண இது ஒரு இரண்டாவது பெண்மணியின் படைப்பு. அப்புறம் டார்த்தி ஹாட்கின் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சுலின் மற்றும் பென்சிலின் மருந்துகளின் முப்பரிமாண கட்டமைப்பை எக்ஸ் கதிர் படிகவியலில் மூலம் கண்டறிந்து மருத்துவ உலகில் புரட்சியை ஏற்படுத்தியதற்காக இவங்களுக்கும் நோபல் பிரைஸ். அப்போ விமென் வந்து அந்த காலத்திலேயே நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, நோபல் பிரைஸ் வாங்காம இல்லை அவ்வளோ. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி படைப்புகளோ அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளோ நமக்கு வந்து சேரவில்லை இந்த 20ஆம் 21ஆம் நூற்றாண்டில். அதே மாதிரி கேத்ரின் ஜான்சன் ஒரு லேடி, அவங்க ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர். அவங்க நாசால அமைப்பின் ஆரம்பகால விண்வெளி பயணங்களுக்காக கணக்கீடுகளை துல்லியமாக செய்து முடித்து ஆப்பிரிக்க அமெரிக்க கணித அறிவியலாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ் ரிசர்ச். இந்த மாதிரி இந்திய அறிவியல் இப்போ இது உலகளாவிய இல்லை. இந்த 4 பெண்மணிகளை நான் கூறியுள்ளேன். இதுக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு இஸ்லாமிய பெண் 8ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை மொரோக்காவில் நிறுவி இன்றும் அந்த பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த படைப்புகளை எல்லாம் சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கு, இன்னைக்கு வரை நடந்துட்டு. அப்போ ஒரு பெண்ணோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அவர் தன்னோட சொத்து இத்து எல்லாத்தையும் கொடுத்து அதை வந்து அந்த பல்கலைக்கழகத்தை அன்று நிறுவினார்கள். இன்றும் அது பெயர் சொல்லி கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த பேர் வந்து டக்குன்னு மறந்துட்டேன். அதை நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்திய அறிவியல் வளர்ச்சியில் பெண் ஆளுமைகளின் பங்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஈகே ஜானகி அம்மாள், அவங்க வந்து இந்தியாவின் முதல் பெண் தாவர அறிவியலாளர். அவங்க வந்து பாட்டனிஸ்ட். அவங்க கரும்பின் இனிப்புத்தன்மையை அதிகரிக்கும் மரபணு ஆராய்ச்சியில் வெற்றி பெற்று இந்தியாவின் கரும்பு தொழில்துறை வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு பெண். அப்போ இந்தியன் கான்டெஸ்ட்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜானகி அம்மாவோட கான்ட்ரிபியூஷன், ஈகே ஜானகி அம்மாவோட கான்ட்ரிபியூஷனை படிச்சு பாருங்க. அதே மாதிரி அண்ணாமணின்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் மேனாள் துணை இயக்குநராகவும் சூரிய கதிர்வீச்சு மற்றும் ஓசோன் பட்டம் குறித்து இவர்களுடைய கருவிகளும் ஆராய்ச்சிகளும் இந்தியாவின் தற்போதைய மாற்று ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி திட்டங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டு ஆராய்ச்சிகளை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அவங்க போட்ட ஒரு பேஸு ஒரு விதை மேரி கியூரி மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த ஒரு லேடியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் அதிதி பந்த். அவங்க வந்து 1983ஆம் ஆண்டு அண்டார்டிக் கண்டத்திற்கு சென்று முதல் இந்திய பெண் கடல்சார் ஆய்வாளர் ஓஷனோகிராஃபியில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. கடுமையான பனிச்சூழலில் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டுள்ளார்கள். நீங்கள் இன்னைக்கு பாட்டனி படிக்கிறீங்க, ஜுவாலஜி படிக்கிறீங்க, பயோடெக்னாலஜி படிக்கிறீங்க, மைக்ரோபயாலஜி படிக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு மனதில் பயமில்லாமல் அந்த பகுதியில் சென்று அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் ரீஜியனுக்கு ரொம்ப -40 டிகிரி இருக்கும்.
இங்கே 20 டிகிரி சென்டிகிரேட்க்கு நம்ம போனாவே குளிர், 18 டிகிரி வந்தால் குளிர் இதுன்ட்டு ஏர் கண்டிஷனிங்கில் போட்டிங்கன்னா அந்த -40 எப்படி இருப்பாங்க ஐஸ். அங்கே போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய மன திடமை, அந்த மனத்திடமும் மன வலிமையும் அவங்க இருந்திருக்கு. அதே மாதிரி டெஸ்ஸி தாமஸ்னு அவங்க ஏவுகணை பெண்மணியாக மிசைல் உமன் ஆஃப் இந்தியா, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஜூலை 18 அவங்க பர்த்டே ஆனிவர்சரி வருது. சர்க்குலர்லாம் அனுப்புனேன். உங்க கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்ப்போம். ராமேஸ்வரத்தில் நடக்குது. ஆல்ரெடி திஸ் ஹஸ் பீன் டிசெமினேட்டட் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்க. அது அவங்க வந்து அக்னி 4 அக்னி 5 ஏவுகணை திட்டங்களின் டைரக்டராக இயக்குநராக இருந்து இந்தியாவின் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தியுள்ளார்கள், டிஃபென்ஸ்ல. அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒரு பெண் வந்து யார் வேணா பண்ணலாம். ஒன்னே ஒன்று, உங்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும். ஆனால் உங்களை மாதிரி எத்தனையோ இங்கிருந்து நிறைய சயின்டிஸ்ட், விமன் சயின்டிஸ்ட்டை நம்ம உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதே மாதிரி விண்வெளித்துறையில் பெண்கள், இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போனால் அங்கே மங்கள்யான், சந்திரயான் மற்றும் செவ்வாய் விண்கல திட்டங்களில் வெற்றிகளில் ரித்து கரிதால் என்ற முத்தையா வனிதா, இந்த 2 பேரும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப, அவங்களுடைய ஆளுமை திறம், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய தலைமை பண்புகள் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியது. அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இந்திய நாடும் பெற்று இருக்கிறது என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்னா, வருங்காலத்துல இவங்களோட 100 மடங்கு சாதனை பெண்களாக வர வேண்டிய பெண் ஆராய்ச்சியாளர்கள் தான் நீங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்கன்னு நான் வந்து மிகப்பெரிய கனவில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க செய்யும் நம்பிக்கையில இந்த ஒரு சின்ன உந்துதலான ஒரு டயலாகு இங்கே நடந்துட்டு இருக்கு. நீங்க ஆனா நம்மகிட்ட நிறைய சவால்கள்லாம் வருமா. வீட்டில் வேணாம்னு சொல்லுவாங்க, வீட்டில் நீ எதுக்கு படித்தது போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு விடாமுயற்சியில் பயணம் செய்யணும். நம்மளுக்கு என்ன மனசில் ஒரு பேஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் வந்து சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலே நிச்சயமாக அதுக்கு இறைவன் வந்து உங்களோடையே பயணிப்பான், உங்களை வழிநடத்தி செல்வான். நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் பவரோட ட்ராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதனைகள் வந்து எந்த சோதனைகள் இருந்தாலும் அது சாதனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை அந்த இறைவன் நமக்கு தந்து விடுவான். நீங்கள் வந்து அதை மட்டும் அந்த முயற்சி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை அது இருக்கணும். அப்போதான் பெண்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். இன்னைக்கு நாம் பெண்கள் உயர்கல்வியில் ஓரளவுக்கு உயர்ந்திருந்தாலும் உயர்நிலை ஆராய்ச்சிகளில் சில சவால்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணாடி கூரை விளைவுன்னு சொல்லுவோம், கிளாஸ் சீலிங்னா தகுதி இருந்தும் உயர் பதவிகள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளுக்கு பெண்கள் தேர்ந்தெடுக்க போவது ரொம்ப குறைவாக இருக்கு. ஏன்னா தகுதி இல்லாதவர்களைத்தான் இந்த மாநிலமும் சரி இந்த இந்தியாவும் சரி அவங்கள தான் வந்து தலைவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இது அல்குரான்லையும் கூறப்பட்டிருக்கு. உலக அழிவு வரப்போதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தலைமை பண்புகளில் அதில் அமர்வாகலாம். அதனாலதான் நாடு வந்து வேற மாதிரி போயிட்டு தான் இருக்கு. தலைமை பொறுப்புகளுக்கு பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், குடும்பம், பணிச்சுமை, பணி சமநிலை இதெல்லாம் பார்த்துட்டு சரி வேணாமா போதுமா, இதுக்கு மேல நம்மளால பயணிக்க முடியாதுன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை நம்மளே போட்டுக்கிறோம். அந்த ஃபுல் ஸ்டாப்பை வாழ்க்கையில எப்பயுமே போடாதீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக வந்துவிடும். எப்பயுமே நம்மளுக்கு இந்த போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் செய்யணும்னு போனீங்கன்னா யூ கேன் அச்சீவ் அ லாட். அதே மாதிரி
நம்மளுக்கு இந்த ரிசர்ச்னு போகும்போது நிதி உதவி அதிகமாக தேவை. இந்த நிதி உதவிக்கு உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் எத்தனை $1,000,000,000 அவங்க ரெடியா இருக்காங்க. உங்க நாலேஜ் அண்ட் விஸ்டம் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு இப்போ ஒரு கடந்த சமீப காலமாக ஒரு 5-6 ஆண்டுகளாகத்தான் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன் வரை கொடுக்கப்படவில்லை. ஆனால் உலகளாவிய ஆராய்ச்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க நினைக்கிறதுக்கு மேலேயே உங்களுக்கு ஃபண்ட்ஸ் குவியும்.